குட் மார்னிங். இன்று ஒரு தகவல். தற்போது நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பற்பல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். என்னென்ன திட்டங்கள் என்று நாம் வரிசைப்படுத்தி ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக 21 வயது நிரம்பாதவர்களுக்கு மதுபானங்கள் வழங்கப்படாது. அப்படி சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு இவைகளை சரி செய்த பின்புதான் தரப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இது ஒரு நல்ல திட்டம். மதுபானங்கள் எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமாக தரக்கூடாது என்று அறிவித்துள்ளார். தற்போதுள்ள டிவிகே எம்எல்ஏக்கள் அனைத்து ஹாஸ்பிட்டல்ஸு, அம்மா உணவகம், ஜென்ரலாக அந்த பாத்ரூம், பேருந்து நிலையம், அந்த மாதிரி பொது இடங்களில் உள்ள பாத்ரூம்ஸு இதெல்லாம் ஆய்வு செஞ்சு வராங்க. இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு மக்களிடையே உள்ளது. இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அசெம்பிளியெல்லாம் இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் டிவியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த காட்சியில் ஒன்லி ஆளுங்கட்சி என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் ஒரு அன்றாடமாக ஒரு மூவி பார்க்குற மாதிரியே இருக்குது இப்போ அசெம்பிளி. இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதில் டிவியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால ஈவன் லேமேன் கூட, சாதாரண ஒன்றும் தெரியாதவங்க கூட அதை என்ன அசெம்பிளினா என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இதுவும் மக்களின் வரவேற்பு கொண்ட ஒன்றாகும். மதுபானங்களை தவறான முறையில் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு, அதாவது பழைய அலுவலகங்களில் நான் செய்வது போல மினிஸ்டர்ஸ் அண்ட் நிர்வாகிகளுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது சாதாரண நிறுவனங்களில் பணியாளர்கள் வேலையை செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதைப் போல இதிலும் மினிஸ்டர்ஸ் சரியான முறையில் இருக்கிறார்களா, நிர்வாகிகள் சரியான முறையில் பணி செய்கிறார்களா என்பதை காணும் வகையில் இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்பது புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளது என்று கூறப்படுகிறது. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமாக அம்மா உணவகம் 620 நம்பர்ஸ் உள்ளது. இது எல்லா அம்மா உணவகத்தையும் விஜய் அவர்கள் புதுப்பித்து பழைய மாதிரி நல்ல தரமுள்ள உணவை வழங்க திட்டமிட்டுள்ளார்கள். அதே போன்று ஒவ்வொரு உணவகமும் சரி செய்யப்படுகிறது. இதை அனைத்து தாவேக எம்எல்ஏக்களும் சென்று இன்ஸ்பெக்ஷன் செய்துள்ளார்கள். இது மிகப்பெரிய வரவேற்பை ஈவன் ஏடிஎம்கே அனைத்து கட்சியினரும் இதை வரவேற்கிறார்கள். இது மிக மிக குறைந்த அளவில் விற்கப்படுகிறது. சாதாரண ஒன்றுமே இல்லாதவர்கள் கூட தெருவில் உட்காந்து இது பண்ணுறத விட அவங்க கூட போய் அவங்க ஜென்ரலாக அன்றாட உணவாக இதை உணவந்தி கொள்ளலாம். சிலோனில் பார்த்திங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்டு விஜயினுடைய ஆட்சியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு எம்பி கூட விஜயை பார்த்துட்டு அவருடைய ஆட்சியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. இது இந்தியர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. எம்எம்டிஏ, இது தெரியும் உங்களுக்கு. எம்எம்டிஏ இல்லாமல் எந்த கட்டணமும் நம்ம சேங்ஷன் பண்ண முடியாது, கட்டணம் கட்ட முடியாது. பிளானிங் போடுறது, அப்ரூவல் எல்லாமே இதுதான். சின்ன வீட்டிலேருந்து பெரிய அடுக்குமாடி கட்டணம் வரைக்கும் இவங்க எம்எம்டிஏ கொடுத்தா தான், பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம பில்டிங் கட்ட முடியும். அதில் பார்த்திங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வசூலிச்சுக்கிட்டு இருந்தாங்க பழைய ஆட்சியில். இப்போ அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது எங்கே போகுதுன்னா ஆளுங்கட்சிக்கு போகக்கூடிய ஃபண்டு. அது மேபி ஒரு 20% அதோன்னு நினைக்கிறேன். அந்த ஃபண்டு இப்போ கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ டைரெக்டாக அந்த பில்டிங்க்கு பிளானுக்கு உண்டான காஸ்ட்டை மட்டும் கட்டினா போதும். இது மிகப்பெரிய வரவேற்பு. பெரம்பூரில் 30 வருஷமாக ஒரு ஸ்கூலுக்கு வழி இல்லாமல் இருந்தது. அவங்க போராடி மனு கொடுத்து என்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இப்போ விஜய் ஆட்சியில் அவங்க மனு கொடுத்த உடனே அந்த ஸ்கூலுக்கு டைரெக்டாக ரோடு லே பண்ணி அது ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கு. இது பெரிய ரெக்கார்டிங் ஒர்க்கு. ரொம்ப மக்கள் அனைவரும் பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். தற்போது உள்ள அரசு வெள்ளை அறிக்கை தரப்போவதாக கூறியுள்ளது. இந்த வெள்ளை அறிக்கைன்னா என்னென்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் போய் கணக்கெடுப்பாங்க. அதில் என்னென்ன செலவு பண்ணியிருக்கு, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கு, எதன் மூலமாக என்ன கமிஷன், எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளோ என்னென்ன திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது,
என்பதை எல்லாம் தெள்ள தெளிவாக அப்படியே வந்துடும். அதை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் வந்து நல்ல வரவேற்புக்குள்ள ஒரு நல்ல ஒரு திட்டம். இன்று மந்திரி சபை கூட்டப்பட்டு பதவியேற்று வருகிறார்கள் தாவேகா பார்ட்டியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் காங்கிரஸ் ரெண்டு மினிஸ்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு தாவேகா மினிஸ்டர்ஸு பதவியேற்றுள்ளார்கள். இன்னும் மீதி என்ன நிலைமைன்னு தெரியலை. மீதி இப்போதைக்கு ஏடிஎம்கே எதுவும் வரல. ஏடிஎம்கே வரதா இருந்தது, பட் எதுவும் வரல. பட் டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் நான். எனக்கு ஆதரவளித்து வரும் மக்களுக்கு நன்றி. இது போன்று எனக்கு மேலும் மேலும் ஆதரவளித்தால் மேலும் மேலும் நிறைய வீடியோக்களை போடுவேன் என்று உறுதி அளிக்கிறேன். இன்றுடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. தேங்க்யூ வெரி மச்.